இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட இடைப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் பேசும்போது நடுநடுவில் யாரும் பேசிட்டு இருக்கக்கூடாது. இந்த எழுதுறது படிக்கிறதெல்லாம் முடிச்சிருந்தோம், எழுதக்கூடாது. வசனத்தை கவனிக்கணும். என்ன கவனி, அப்புறம் வீட்டில் போய் எழுது. இப்ப என்ன கவனிக்கும்? ஆலயத்துல ஆண்டோட வசனத்தை நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா, லேட்டா வந்ததுனால என்ன மன்னிச்சிருங்க. யாரெல்லாம் லேட்டா வந்தாங்களோ எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் லேட்டா வந்ததுனால என்னையும் மன்னிச்சிருங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், முதல் ஆராதனையில் ஆசீர்வாதமான ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அதாவது கர்த்தர் ஆலயத்தில் எதையெல்லாம் தருகிறார் என்று சொல்லி 3 காரியத்தை ஆசீர்வாதமான செய்தி முதல் சர்வீஸ்ல கொடுக்கப்பட்டது 5 மணிக்கு. அடுத்து தொடர்ந்து 2வது ஆராதனையில ஆறுதலான செய்தி, கர்த்தர் நம்ம வீட்டுக்குள் எப்படிப்பட்டவராய் வருகிறார் என்கிற ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த 3வது ஆராதனையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 3 செய்திகள் இருந்தது. எச்சரிப்பின் செய்தி இருந்துச்சு, ஆசீர்வாதமான செய்தி இருந்தது, ஜபத்தை குறித்த செய்தி இருந்தது. ஆனால் எச்சரிப்பு ஆசீர்வாதம் ஏற்கனவே இருந்தது. ஆனால் ஜபத்தை குறித்து உங்களோடு கூட பேசணும்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஊந்துதல், என் மனசுக்குள் ஒரு மனதோடு கூடிய ஜபத்தை குறித்து ஒரு எண்ணம் எழும்பினதுனால இந்த நாள்ல ஒரு மன ஜபத்தின் மூலமா வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, ஒரு மன ஜபத்தின் மூலமா வருகிற நன்மைகள் என்ன. ஒரு மன ஜபம் நமக்கு மிக மிக முக்கியமானது, அவசியமானது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18-19, மேத்யூ சாப்டர் 18 verse 18 and 19 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷமா 19. 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால், பாருங்கள், அல்லாமலும், அங்க பைபிள் போட்டிருக்கு 19வது வசனம், அல்லாமலும் உங்களில் 2 பேர், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க பைபிள்ல, 2 பேர். இந்த இடத்துல பைபிள் சொல்லப்பட்டிருக்கு 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால். எங்க? பூமியில. தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல. நாம எங்க இருக்கிறோம்? பூமியில இருக்கோம். அப்புறம் பூமிக்கு பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் எதுல வருதுன்னா ஒரு மன ஜபத்தில் வருகிறது. எழுதி கொள்ளுங்கள், ஜப குறிப்பு. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு நெருக்கமான கனெக்ஷன், கனெக்டிவிட்டி, தொடர்பு எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மன ஜபத்தில் வருகிறது. பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, கடவுள் மேல இருக்கிற, நம்ம பூமியில இருக்கிறோம், பிதா பரலோகத்துல இருக்கிறாரு. அப்போ பூமியில நாம் செய்கிற ஜபம் பரலோகத்துக்கு உள்ள போய் கேட்கணும். சில பேருடைய ஜபம் பரலோகத்துக்குள்ள போவே போகாது. இந்த ட்ரெயின் ஜபம், ஃபிளைட் ஜபம், புரியுதா? தள்ளுவண்டி ஜபம். தள்ளுவண்டி ஜபம் என்ன தெரியுமா? தள்ளுவண்டி நிதானமா இங்கத்துல இருந்து எங்க 800 காசுக்கு போன்னு வச்சுக்கோங்களேன், தள்ளு வண்டியில் எவ்வளோ நேரம் போகும்? நிதானமாக தள்ளின்னு போன டைம் பிடிக்கும். மாட்டு வண்டி, தள்ளு வண்டி ஜபம், மாட்டு வண்டி ஜபம் ஒரு சிலர் பண்ணுவாங்க. சில பேர் ட்ரெயின் ஜபம் பண்ணுவாங்க, வேகமாக போவோம். சில பேர் ஃப்ளைட் ஜபம் பண்ணுவாங்க, சில ராக்கெட் ஜபம் பண்ணுவாங்க. என்ன ஜபம் சொல்லுங்க பார்க்கலாம், என்னோட ரிப்பீட் பண்ணுங்க. தள்ளு வண்டி ஜபம், மாட்டு வண்டி ஜபம், ட்ரெயின் ஜபம், ஃப்ளைட் ஜபம், ராக்கெட் ஜபம். அப்படின்னா ஒரு விண்ணப்பத்துக்கு டக்குன்னு முடிச்சிடுவாங்க ப்ரேயர். சில ஜபம் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே பாட படிச்ச பாப்பா அப்பதான் 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 பாப்பா அப்படின்னு முடிச்சிடுவாங்க டக்குன்னு ஜபம். ஆமா, சரி, நீங்க எப்படிப்பட்ட ஜபத்தை செய்றீங்க என்பது யோசித்து பாருங்கள்.
ராக்கெட் ப்ரேயர் எங்கள் பியூலால விட்டாங்க, செம்ம பண்ண ராக்கெட் ப்ரேயர்லாம். ஏஞ்சல் பண்ண பாருங்க, நான் இல்லை மாமா. ஜெனிட்டா அதுதான் அப்பதான் இப்படிதான் பண்ணுவாங்க. ஆஃபாதர் என்னது, ஆஃபாதர் வாட்டிங்க அதான். ஆமா ஹெவன்லி அது அந்த ஸ்டார்டிங் லெட்டர் கேட்கும், மிச்சம் எதுவுமே கேட்காது. சில பேர் வந்து அசைப்படுற மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுவே இழுத்துருவாங்க ஜபத்துல. இந்த மாதிரி ஜபமெல்லாம் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இயேசுவின் நாமத்தில் எந்த ஜபம் பண்ணாலும் அந்த ஜபத்துல ஸ்பிரிட் ஆஃப் ஒன்னஸ், யூனிட்டி அண்ட் ஃபெலோஷிப் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஒரு மனதோடு கூடிய ஜபம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் கனெக்ட் பண்ணும். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு மன ஜபம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் கனெக்ட் பண்ணும். நெட்வொர்க் சரியில்லைன்னா பேசுறது சரியா கேட்காது, அல்லது கால் கனெக்ட் ஆகாது. ரீசார்ஜ் பண்ணலன்னா போனு போகாது, காரி துப்போம். போன் பண்ண உடனே அந்த போன்ல ஒருத்தர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கன்னடத்துல என்ன சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க. இப்போ ஜான் ரீசார்ஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உதய் கால் பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லும், வேற லெவல்ல கழுவி ஊத்தம். எது ஆப்பு நெட்வொர்க். அதனால இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்றேன், ஆவியானவர் நம்மோடு பேசுறாரு. ஒரு மனதோடு கூடிய ஜெபம், ஒரு மனதோடு கூடிய ஜெபம். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு இந்த பூமியில ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினால், இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணினால், பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினால், பரலோகத்துல டோர் ஓப்பன் ஆயிடும். அங்க கடவுள் அந்த ஜெபத்தை கேட்டு, பிதாவானவர் அந்த மன்றாடுகள், அந்த போராட்ட ஜெபம், ஒரு மன ஜெபத்தை கேட்டு, அந்த ஜெபத்துக்கேற்ற பிரதிபலனை இந்த பூமியில கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மன ஜெபம் வல்லமை உள்ள ஜெபம். ஏன்னா இயேசுவின் நாமத்தில் சொல்ற பர்சனல் பிரேயர், ஃபேமிலி பிரேயர் அண்ட் கார்பரேட் பிரேயர். பர்சனல் பிரேயர் தனிமையா இருந்து ஜெபிக்கிறது. எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கு தனிமையா இருந்து ஜெபிக்கிறது? ஆசை இருக்கா? மணிக்கணக்கா ஜெபிக்கணும் ஆசை இருக்கு, மணிக்கணக்கா. நைட் உட்காந்தா காலைல முடியும் ஜெபம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆனா இந்த ஆசை நமக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது நம்ம ஜெபம் அதிகரிக்கப்படும், நம்முடைய ஜெபம் அதிகரிக்கப்படும். ஒரு சினிமா 2.5 மணி நேரம் கண் அசையாம பார்க்கறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனால் ஒரு 25 நிமிஷம் கண்ணு மூடி ஜெபிக்க முடியல. ஏன்? ஆவி ஒத்து போல பிரதர். கண்ணு மூணா பரலோகத்துக்கு ஆச்சுதான், அப்புறமா ஆவி வந்து அமுக்கு. அப்புறமா இயேசுவின் நாமத்தில் தனிமை ஜெபம் சிறந்த ஜெபம். குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். எவ்வளவு பேர் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் இல்ல? 4 பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டுல, 3 பேர் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன? ஒருத்தர் வெளியே இருக்கிற 3 பேர் ஜெபத்துல இருக்கிறாங்க, அதுக்கு பேர் குடும்ப ஜெபம் இல்ல, குடும்ப மாதிரி ஜெபம். என்ன ஜெபம்? இந்த சபையில எல்லா வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் வேணும். சத்தமா? குடும்ப ஜெபம் இல்லையா? இருக்கிறவங்க மாத்திர கை தூக்குங்க பார்க்கலாம். டெய்லி ஒருத்தர் தான், அடுத்து நான் கை தூக்கி இருக்கிறேன் நம்மளது. ஆனா ஆமா, குடும்ப ஜெபம் சம்டைம்ஸ் மிஸ் ஆயிடும். ஆனாலும் என்ன பண்ணும், படுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிடணும். குடும்ப ஜெபம் மிக மிக முக்கியமானது. ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்கல, தப்பு இல்லை. ஆனால் குடும்பமா ஜெபிக்க நம்ம பழகி கொள்ளணும். செல்ல பிரதர் எங்க வீட்டுல 2 பேர் வரமாட்டுறாங்க, பிஸியா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணும், அந்த 2 பேருக்காக நீங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபத்துல வரணும் ஆண்டவரே, இந்த ஜெபத்துல எங்க வீட்டுக்காரர் வரல, இந்த ஜெபத்துல எங்க பையன் வரல, இந்த ஜெபத்துல எங்க மனைவி வரல, இவங்களாம் ஜெபத்துல வரணும்னு சொல்லி நினைச்சு ஜெபிச்சு பாருங்க, அந்த ஜெபத்துல அவங்க வருவாங்க. இமீடியட்டா நடக்காது, எதுவும் இமீடியட்டா நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்டவ் மேல தண்ணி வச்சு டீத்தூள் போட்டு சக்கரை போட்டு பாலை ஊத்திட்டா அது டீ ஆயிடுமா? ஸ்டவ் பத்த வைக்கணும். பக்கத்துல பத்த வைக்கிற அபிஷேகம் வேணும். ஸ்டவ் பத்த வைக்கிற அபிஷேகம் வேணும்னு சொன்னேன். நீங்களும் யோசிக்கிறது பார்த்தாங்கன்னா வேற மாதிரியே தெரியுது, ஆனா சொல்றது உங்களுக்கு அந்த மாதிரியே ஃபீலிங்ல வருது. பத்த வைக்கிற அபிஷேகம் வேணும். ஆமென் சொல்லுங்க. பத்த வச்சா எல்லாம் மிக்ஸ் ஆகி
பொங்கி எல்லாம் ஒன்னா சேர்ந்து தீயா மாறிடும். அல்லேலூயா. புரியுதா சொல்றது? அந்த பத்த வைக்கிற அபிஷேகம் சொல்லல, ஸ்டவ் பத்த வைக்கிறத பத்தி நான் சொன்னேன். பாருங்க, பால், தண்ணி, டீத்தூள், சர்க்கரை, ஸ்டவ் பத்த வைக்கிறது, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மனம். அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, உங்க முகத்தை பார்த்தா பால் வடிகிற முகம் மாதிரி இருக்கு, டீத்தூள் மாதிரி இருக்கு, டீத்தூள் மாதிரி இருக்கு, தண்ணி மாதிரி இருக்கு, காப்பி தூள் மாதிரி இருக்குது, அட்டை கரையா இருக்கு. எங்க அண்ணா பார்த்து நானும் நேற்று பயந்துட்டேன். நேற்று தான் எங்க போன்ல இப்படி காமிச்சாங்க, அப்பயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேமரால பார்த்தோன்னு எங்க அண்ணாவோட நான் பாக்குறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்ற எல்லாம் கலந்து அந்த நெருப்பு பத்திக்கிற பாருங்க, அதான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. நீ டீ பவுடராரு, நீ பாலாரு, நீ தண்ணியாரு, நீ சர்க்கரையாரு, எது வேணாலும் பாத்திரமாயிரு, எது வேணாமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நெருப்பு வந்துட்டா எல்லாம் ஒன்னா சேர ஆரம்பிச்சிடும். அது காஃபியா மாறிடும், அது டீயா மாறிடும். அதுக்கு பேர் தான் ஒரு மன ஜெபம். புரிஞ்சா ஆமென் சொல்லுங்கள். அப்ப நம்ம சபைக்கு எப்படிப்பட்ட ஜெபம் வேணும்? ஒரு மனதோடு கூடிய ஜெபம் அவசியம். ஒரு மனதோடு கூடிய ஜெபம் அவசியம். அப்படி டீ வேணும்னா பழங்கள் யோசனை பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், அப்புறமா பப்பாயா பழம், பனானா, எல்லா பழத்தை ஒன்னா சேர்த்து மிக்சியில் அரைச்சாதான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதுக்கு ஒரு மனம். ஆமென். பழங்கள் வேற வேறதான், ஆனா மிக்சியில அரிச்சதுனால அது எல்லாமே ஒரே ஜூஸா மாறிடுற மாதிரி பரிசுத்த ஆவி என்கிற மிக்சிக்குள்ள நெருப்பு என்கிற பரிசுத்த ஆவிக்குள்ள வந்துட்டா நம்ம டீயா மாறிடலாம், ஜூஸா மாறிடலாம். அல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு இந்த சர்ச்சு ஆராதனை முடிச்சவன டீ வேணும்? எவ்வளவு பேருக்கு ஜூஸ் வேணும்? எவ்வளவு பேருக்கு குட் ஃப்ரைடே கஞ்சி வேணும்? குட் ஃப்ரைடே கஞ்சி என் பொண்ணு மாத்திரம் கேக்குது கஞ்சி. தொட்டுக்கிறதுக்கு துக்க கஞ்சி பிரதர். என் ஆர்சி மக்கள் எல்லாரும் நேசிக்கிற, யாரை குற்றப்படுத்தவோ குறைப்படுத்தவோ நான் சொல்லவில்லை. துக்க கஞ்சி குடிக்கிறாங்க, அது வேதத்துல இல்லை. ஆனால் துக்க கஞ்சியில அது என்ன தொட்டுக்கிறதுக்கு சட்னி. கரெக்டா? சட்னி எதுக்கு வைக்கிறாங்க? உண்மையா சொன்னீங்கன்னா டேஸ்ட் தான் வைக்கிறாங்க. அதனால நீங்க துக்க கஞ்சினா குடிங்க, பிரியாணியா சாப்பிடுங்க, இல்ல டேஸ்ட்டுக்கு ஊருக்கா கூட தொட்டு சாப்பிட உங்க இஷ்டம், உங்க வயிறு உங்க வாய். அல்லேலூயா. ஆனா ஒரு மனதோடு கூடிய ஜெபம் நம்ம எல்லாருக்கும் மிக மிக அவசியமானது, தேவையானது. சர்ச்சு நல்லா வளரணும்ன்ற ஆமீன் சொல்லுங்க. சர்ச்சை நல்லா பெருகணும்னு ஆமீன் சொல்லுங்க. விசாலமா மாறணும், திரளான ஆத்துமாக்கள் வரணும், சபை நிரம்பி வழியணும், எல்லாம் நடக்கணும். என்ன பண்ணும்? சத்தமா ஒரு மனமா ஜபிக்கணும். எதுல ஒரு மனம்? ஜபத்தில் ஒரு மனம். எதுல ஒரு மனம்? ஜபத்தில் ஒரு மனம். சில பேர் பாத்தீங்களா, ஸ்மோக் பண்றவங்க, அவங்களுக்கு ஒரு டீம் இருப்பாங்க யூத்ஸுக்கு. மச்சான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேக்கரி செட் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா அங்க போனோடனே பேக்கரியில பப் சாப்பிட்றவங்க பப் சாட் அப்படி அடிக்கிற மாதிரி, டீ பப் சாப்பிட்றவங்களுக்கு டீ இருந்தானே இருக்கணும். அதே மாதிரி தண்ணி அடிக்கிறவங்க பாருங்க, அவங்க டீமா போனாங்கன்னா ஒரு ஜாலியா வந்து குடிச்சிட்டு வராங்க. எதுல ஒரு மனம் இருக்கணும்? ஜபத்துல ஒரு மனம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. குறை சொல்லுவதில் ஒரு மனம் இருக்கக்கூடாது, மற்றவங்களை தாக்கி பேசுவதில் ஒரு மனம் இருக்கக்கூடாது. எதுல ஒரு மனம் இருக்கணும்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க 2 பேர் ஒரு மனப்பட்டால் எந்த விண்ணப்பம் ஏறெடுத்தாலும் அந்த ஒரு மனதோடு ஜெபித்தால். 2 பேர் யாரு? ஒரு வீட்டுல 2 பேர்னா ஃபர்ஸ்ட் யார் வராங்க? பூர்வீகம் எடுத்து பார்த்தா யார் வராங்க? ஆதாம் ஏவாள். உதவி ஒரு கைத்தட்டுங்க பார்க்கலாம். எது கை தட்டினீங்க? சர்ச்சுக்கு ஒரு மனமா வராங்க, அதுக்காக கை தட்டணும். ஆமென் சொல்லுங்க. வந்தாலும் சர்ச்சுக்கு ஒரு மனமா வருவாங்க, லீவ் போட்டாலும் ஒரு மனமா லீவ் எடுப்பாங்க. ஒரு மனதின் ஆவி இருக்கு அந்த பிரதர் கிட்ட. அல்லேலூயா. ஆனா எங்க இடத்துல ஒரு மன ஆவி இருக்கு. ஏனென்றால் போன வாரத்தில்
அவங்க வீடு போய் பார்த்த பிறகுதான் எங்களுக்கு ஒரு மனமே இருந்துச்சு. ஏன்னா வீடு சமாதானமா இருந்துச்சு. வண்டி பார்த்தோம் பாருங்க, அதுல நிம்மதி. ஏன்னா அந்த வண்டி எங்க கை கொடுக்கும், எங்க என்ன ஆகும்னு தெரியல. அந்த மாதிரி வண்டியை வச்சுதான் அவர் எப்படி ஓடுறது தெரியல. எல்லாருக்கும் அவர் கூட உட்காரங்களுக்கு பயம். ஜானுக்கு மாத்திரம் பயம் இல்லை. ஏன் சொல்லுங்க, ஆவி ஒண்ணா இருக்கு. இயேசுவின் நாமத்தினால ஒரு மனதோடு கூடிய ஜெபம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனம் வேணுமா வேண்டாவா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மனம் ஸ்டார்ட் ஆகுது அங்கதான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட ஒரு மனம் இருக்கா? என்ன ஜெய சிஸ்டர்? இருக்கு. ஏனென்றால் பயங்கரமான ஒரு மனம். சிஸ்டரே வீடு பெருக்கலாம் கூட மனைவிக்காக ஒரு வீடு பெருக்குவாரு. பாரு, யாரோ 2 பேர் தான் ஆமென் சொல்றாங்க. அதனால சிஸ்டர் வீடு பெருக்கல நீங்க நினைச்சுக்காதீங்க, அவங்களும் பெருக்குறாங்க. ஏப்போ ஒரு வாட்டி அவங்க முடியாத போது ஐயா ஹெல்ப் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு மனம். ஆனா பெண் பிள்ளைகள் அந்த வீட்டில் இல்லாததுனால வருத்தம் இல்லை. ஏனென்றால் மூத்த மகளாக லாரன்ஸ் இருக்கிறார். சில வேலைகளுக்காக நான் பார்த்துருக்கிறேன் இந்த வீட்டில் இருக்கும்போது. ஆனா இது சொன்னவொடனே என்ன வீட்டில் யாரும் வந்து பெண்ட் எடுத்துறாதீங்க. ஆமா ஆமா, அவங்க மம்மி வரதுக்கு முன்னாடி சாமானெல்லாம் கழுவி வச்சிடும். அப்படி நான் பார்த்துருக்கிறேன். இப்போ கழுவுறியா மக? கைத்தட்டி கைத்தட்டி. ஹஸ்பண்ட்ஸ் வந்து மனைவிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். பண்றாங்களா உங்க வீட்டுல? ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். சரி, ஒரு மனம் கணவன் மனைவிக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. 2வது, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மனம் வரணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மனமா என்ன பண்ணும், வீட்டுல குடும்பமா டெய்லி என்ன பண்ணும், ஜெபம் பண்ணும். சண்டே ஒரு நாள் நான்வெஜ் வாங்கணும், குடும்பமா ஒன்னா சாப்பிட்றோமா? அதுக்கும் டைம் சில நேரத்தில் இருக்குல்ல. அவங்க இஷ்டம் சாப்பிடுறது. சில பேர் வீட்டில் சாப்பிடுவாங்க, சில பேர் ரோட்ல சாப்பிடுவாங்க. சில பேருக்கு ஆனந்த் அடையார் பவன், சில பேருக்கு கையேந்தி பவன், சில பேருக்கு வீட்டு பவன். எந்த பவன் நல்லா இருக்கும்? பக்கத்து ಮನೆ ಊಟ. ಮನೆ ಊಟ ಶರೀರಕ್ಕೆ ಆರೋಗ್ಯ. ರೋಟು ಊಟ போனேன் கெட்டுருவேன். எப்போ ஒரு டைம் சாப்பிட்டா தப்பு இல்லை. ஆனா எப்பவுமே சாப்பிட பாருங்க, அது தப்பு. எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. வெளியில எப்போ ஒரு டைம் சாப்பிட்டா தப்பு இல்லை, எப்பவுமே சாப்பிட்டா. ஆனால் நான் என்ன சொல்றேன், வெளியில சாப்பிட்டால் நல்லது எங்க கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. அல்லேலூயா. வெளியில நல்லது எது இருக்கு? யார் சொல்லுங்க? போறது அந்த இட்லி அரைக்கிற அரிசியில பார்த்துருக்கீங்களாமா? இட்லி அரிக்கிற அரிசி அது எவ்வளவு புழு பூச்சி இருக்குமோ அதுவே அரிசி கொட்டிடுவாங்க. டேஸ்ட் தான் முக்கியம். டேஸ்டுக்காக வாழக்கூடிய இந்த பாடி. அதனால இயேசுவின் நாமத்தில் ஒரு மனம் வேணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனதோடு கூடிய ஜெபம் நமக்குள் இருந்தால் எது வேணாலும் நமக்கு கிடைக்கும். எவ்வளவு சத்தமா ஒரு மனம், அது நம்ம எல்லாருக்கும் வேணும். எறும்பு பார்த்துருக்கீங்களாமா? எறும்பு நான் சொல்றேன், எனக்கு என்னால கண்ணில் தெரியும், அது உங்க சொல்றேன் தீர்க்கசனமா எடுத்துக்கங்க. எறும்பு பார்த்துருக்கீங்களா? திடீர்னு ஒரு சக்கரை கட்டி கேச்சுன்னா ஒரே ஒரு எறும்பு போய் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குமா? அது கூட்டமா எறும்பு போகுமா? எல்லா எறும்பு போய் ஒரு சக்கரை கட்டி மேல எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த 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 ஸ்வீட்டை உட்கொண்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி ஒன்னா இருக்கிறதா சபை. இந்த ஸ்வீட்ல இங்க இருக்க எல்லா எறும்பு வந்து ஒட்டிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஒட்டிட்டா சபை சாகிற வரைக்கும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. எறும்பு கிட்ட ஒரு மனம் இருக்குது. டிசிப்ளின் தெரியுமா? டிசிப்ளின், ஒழுக்கம். அந்த எறும்பை பாருங்க, செவத்துல பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு போயினே இருக்கும். அந்த எறும்பு பின்னாடி இன்னொரு எறும்பு, அதுக்கு பின்னாடி இன்னொரு எறும்பு,
அதிகமான வருஷம் வாழக்கூடிய ஒரு எறும்புக்கு பேர் என்ன தெரியுமா? ராணி. பக்கத்தில் சொல்லுங்க ராணி. கணவன் மனைவி பார்த்து சொல்லுங்க ராணி. என்ன பார்த்து ராணின்றீங்களே, உங்க மனைவிகளை பார்த்து நீ கடவுள் எனக்கு கொடுத்த ராணி. வாரம் வாரம் ஒரு டிப்ஸ் சொல்லி தர, வீட்டுல போய் சொல்லுங்க. யாரும் சொல்ல மாட்டேறாங்க. உதவி மட்டும் சொல்லிங்கிறாரா பாருங்க. அவங்களுக்கு அவங்களே சொல்லிட்டோம். நீங்க என்ன பண்ணுங்க, ராணின்னு சொல்ல வேண்டுமான வீட்டுக்கு எங்க உங்களை பார்த்தா ராஜா மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுங்க. இம்மிடியேட்டா அவரு ஆமாமா நீயும் ராணி மாத்தா இருக்குன்னு சொல்லிடுவாரு. ஒருத்தர் ஒரு பேர் வைக்கிறீங்க, நல்ல பேர் வைங்க, நல்ல பேர் வைக்கணும். ஒருத்தர் ரொம்ப குண்டா இருந்தா சொல்லி குண்டு பூசணிக்கான்னு வச்சாங்க பேர் புருஷனுக்கு. யாரு? என் பொண்டாட்டி தான் எனக்கு வச்ச பேரு. இப்ப இல்ல, அப்போ. ஆமா, இயேசுவினா கேபிகே இயேசுவின் நாமத்தில் ஒரு மனம் நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தால் கண்டிப்பா ஒரு மனதோடு ஜபிக்கிற எந்த காரியம், பிசினஸ் இருந்தாலும் சொல்ற, ஒரு மனதோடு ஜபிக்கிற ஜபம் அந்த டைம் நம்ம தெரியாம இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதோட முடிவு நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அந்த மாதிரி இருக்கணும். எறும்பு கிட்ட ஒரு மனை பார்க்க முடியுது, வேற எங்கெல்ல ஒரு மனை பார்க்க முடியுது? ஸ்டவ்ல கொதிக்கிற கொழும்புல ஒரு மனை பார்க்க முடியுது, டீல ஒரு மனை பார்க்க முடியுது, மிக்சியில அரைக்கூடிய ஃப்ரூட்ஸ்ல ஒரு மனை பார்க்க முடியுது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட என்ன இல்ல? நான் சொல்லல, நீங்க தான் சொல்லிங்கிறீங்க. சொல்லுங்க, ஒரு மனம் இருக்கிறது. அப்போ ஒரு மனதோடு கூடிய ஜெபம் நம்ம எல்லாரும் செய்ய ஆரம்பித்தோம்னா இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ள இந்த சபை 2ஆ மாறிடும். அல்லேலூயா. ரெண்டாயிடக்கூடாது, 2 மடங்கா மாறணும். இதுல வெளிப்பாடு எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்க உங்ககிட்ட. ஆமா, சபை 2 ஆயிடக்கூடாது, 2 மடங்கா இன்னும். ஆமென், அல்லேலூயா. சரி, உங்களுக்கு ஒரு சவால். இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ள இந்த ஜீசஸ் மிராக்கிள் சர்ச்சுக்கு ஒரு 5 பேரை நான் கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. காணிக்கை எடுத்தாச்சா? இல்ல. ஓ, காணிக்கை எடுக்கலையா? சரி, 5 பேரை கூட்டின்னு வர்றேங்க. இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ள 5 பேர் நான் ஆதாயம் பண்ண போறேன். 5 பேர் ஒரு குடும்பமா சேர்ந்து பாருங்க. நம்ம சொல்லும் போதே ஐயா உள்ள வந்துட்டாரு. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு மனதோடு கூடிய ஜெபம். நீங்க அவர் கேட்டக்கூடாது, ஏன் பிறகு லேட்டா வந்தீங்களா கேட்கக்கூடாது. இப்போ நன்றி. ஸோ அவங்க ஊர்ல ஃபுல் கெஸ்ட் வந்ததுனால லேட்டா வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லேட்டா வர முடியும்னு. ஆவியின் உதவி செய்வாராக. ஒரு மனதின் ஜெபம் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப வருஷம் வாழக்கூடிய எறும்புக்கு பேர் என்ன? சத்தமா ராணி. இன்னைக்கு வேலையை வந்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எது கை தட்டினீங்க தெரியுமா? இன்னைக்கு இந்த கூட்டம் முடிச்ச உடனே 25வது வருஷம். அந்த எறும்புக்கு ராணின்னு சொல்றத முடிச்ச உடனே சிஸ்டர் பார்த்து கர்த்தர் எனக்கு கொடுத்த சொல்லுவீங்களா? அதானே எப்பவுமே சொல்லிங்கிறோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு மனம் 2 பேர் 3 பேர். நிறைய பேர் ஜெபத்துக்கு போனாங்கன்னா 2 பேர் 3 பேர் வந்து சர்ச்சுக்கு இது போக மாட்டாங்க. வரும்போது பாஸ்ட் கேட்பாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க கூட்டத்துக்கு, எவ்வளோ பேர் வருவாங்க கூட்டத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ கூட்டம் தான் வருவாங்க, இல்லை வரமாட்டாங்க கூட்டத்துக்கு. ஆனால் பைபிளில் எல்லாம் படைச்ச இறைவன் கர்த்தர் எவ்வளோ பேர் இருந்தால் வருவார் கூட்டத்தில்? அடுத்த வசனம் போடுங்க, எவ்வளோ பேர் இருந்தால் வராங்க பாருங்க. 2 அடுத்த வசனம் எவ்வளோ பேர் இருந்தால் கடவுள் வர்றாரு பாருங்களேன். 20 வசனம். ஏனெனில் 2 பேராவதும் 3 பேராவதும் எவ்வளோ பேருமா? சார் 2 3. சரி 2 3. பாஸ்டருங்க என்ன சொல்றாங்க? எவ்வளவு பேர் வருவாங்க கூட்டத்துக்கு. இவர் என்ன சொல்றாரு? 2 பேர் இருக்கிறீங்களா, அடிஷனல் ஒரு பேர் வச்சுக்கிறீங்களா? 2 அல்லது 3 இருந்தாலே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? வரேன்னு சொல்லி இருக்கிறாரா? சொல்லல. என்ன சொல்லிக்கிறாரு?
அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். கைத்தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்களா பார்க்கலாம். பாருங்களேன், ஒருமன ஜெபம் எப்படி இருக்கு. 2 பேர் ஒருமனப்பட்டுட்டா அங்க 3வது நபரை கடவுள் வந்துடுறாரு. பாஸ்டர், நான் சொல்லிட்டேன், உங்க வீட்டுக்கு பாஸ்டர் வராரோ இல்லையோ கடவுள் வர்றாரு. உங்க பிசினஸ்ல பாஸ்டருடைய ஜெபம் வரதோ இல்லையோ கடவுள் வராரு. அதனால பாஸ்டர் ஜெபம் வேணாம் இல்ல, ஜெபம் ஊருக்கா. இன்னைக்கு சாயங்காலம் போட போறது பிரியாணி. ஊருக்கா வேணுமா பிரியாணி வேணுமா? ஊருக்கா வேணும், அல்லேலூயா. பிரியாணி வேணும், அல்லேலூயா. அதனால இன்னைக்கு சாயங்காலம் பிரியாணி நமக்கு உண்டு. அதனால என்ன சொல்ல வர, நம்ம எல்லாரும் ஒருமனப்படணும். ஒரு மனதோடு கூடிய ஜெபத்தோடு நம்ம செயல்படும் போது பெரிய பெரிய ஆசீர்வாதம். சரி, ஒரு மனதுனால என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா பைபிள்ல நிறைய இருக்கு. 3 வசனத்தை சொல்லி என்ன நடந்துச்சு நான் சொல்லிட போறேன். முதலாவது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்ட ஜெபிச்சதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:5. சீக்கிரமா வாசிங்க. அப்போஸ்தலர் 12:5 பாருங்க. அங்கிட்டுலாம் வருது பாருங்க. ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். வாசிக்கலாம். அப்படியே பேதுரு. பேதுரு எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறாரு. அல்லேலூயா. பேதுரு எங்க இருக்கிறாரு? இப்ப நாம எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? சர்ச்சில் இருக்கிறோம். சில பேர் சபையே ஜெயில். ஒரு ஃபாதர் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? ஐயா, நம்ம ஆலயத்துல இருந்து பெந்தகோஸ்த சபைக்கு ஆட்கள் போயிட்டே இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னாராம். ஃபாதர் சிரிச்சுட்டு, போட்டோம், போகிறவர்கள் போகட்டும், போனா போட்டோம் அப்படின்னாரா. என்னையா சபையை பத்தி அக்கறை இல்லையா? மக்கள் போயின்னுக்கிறாங்களா அந்த விஷயத்துக்கு? அவர் சொன்னாரு, சின்ன ஜெயில இருந்து பெரிய ஜெயிலுக்கு போறாங்க, அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னாராம். ஸ்டேட் ஜெயில இருந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கே போறாங்க, அந்த அவசியம் கவலைப்படாதீங்கன்னாங்களாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஜெயில இருக்கிறாரு. ஆனா விசுவாசிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு வேளை இன்னைக்கு யாருன்னா வந்து என்ன புடிச்சு ஜெயில போயிட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பதில் கொடுத்தா பாத்தீங்களா? வீட்டுக்கு போயிடுவானா? நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அங்க போட்டிருக்கு, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி தூக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. தூக்கத்தோட அல்ல, ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். எப்படி ஜெபம் பண்ணாங்க? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. நம்ம ஜெபங்களுக்கு இது பாருங்க, வித்தியாசமான ஜெபம். மூக்குல ஒழுங்கினாலும் தெரியாது. உண்மையில சில பேருடைய ஜெபத்தை பார்த்தாங்கன்னா வித்தியாசமா இருக்கு. ஆனா பாஸ்டர் என்ன தெரியுமா? விசுவாசி ஜெபிட்டு அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துக்குவாரு. இவர் பெரிய பரிசுத்தவன் மாதிரி. இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஒரு மனத்தோடு கூட ஊக்கமாய் ஜெபிக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஆமா, போன வெள்ளிக்கிழமை எவ்வளவு பேர் ஊக்கத்தோட ஜெபத்துக்கு வந்தீங்க? நைட் பிரேயருக்கு வரவில்லை. ஏனென்றால் உற்சாகம் பார்த்தீங்களா? எக்ஸாம் ஆயிட்டு இருக்கிறதுனால கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால இந்த வார்த்தை தான் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருவோம். கண்டிப்பா ஆலயத்துக்கு வரணும், ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். ஆமேன். எவ்வளவு ஜெபிக்காயத்தமா இருக்கிறீங்க. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஊக்கத்தோடு ஜெபிச்சதுனால என்னெல்லாம் ஒரு மன ஜெபம் என்ன கொண்டு வரும்? அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா யார் அங்க வரனா? அந்த கிளைமேக்ஸ்ல யார் வர்ற தெரியுமா? தேவதூதன் வரார். ஒரு படம் முடியும் போது ஹீரோ எப்படி வராது, அந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு தேவதூதன் வராரு. என்ன நடந்துச்சு பாருங்க. என்னம்மா? அப்போ 12:6 அப்படியே வாசிங்க. ஆமா, பேதுரு சங்கிலினா கட்டப்பட்டு. ஆமா, நைட் பிரேயர் இதெல்லாம் பார்க்கலாம். என்ன நடந்துச்சு இதெல்லாம் நைட் பிரேயர். இதெல்லாம் நைட் பிரேயர்ல பார்க்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இது அடுத்து யார் என்டர் ஆகுறாங்க? எத்தனை வசனம்? 7ஆம் வசனம். 12:5 இவர் எங்க இருக்கிறாரு?
என்னோடு சேர்ந்து 12:5 12:5 5 மட்டும் சொல்லக்கூடாது, 12:5 சொல்லணும். 12:5 ஊழியக்கார் ஜெயில இருக்கிறாரு. 12:7 தேவதூதன் வந்து நிற்கிறார். இதோட நான் செய்தி முடிக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு தேவதூதன் உங்க வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. தேவதூதன் வராரா? உங்க வீட்டுல யார் தேவதூதன் மாதிரி இருக்கிறாங்க? தேவதூதன் பாத்தீங்கன்னா தேவதூதன் அங்க வராரு. அடுத்து என்னாவது? அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவில தட்டி சரி, பேதுரு என்ன பண்ணியிருந்தாரு? விசுவாசிகள் என்ன பண்ணிக்கிறாங்க? ஊழியர் என்ன பண்றாரு? விசுவாசி என்ன பண்றாங்க? சிறைக்குள்ள கூட சொகுசு பாருங்க, அவருக்கு சிறைக்குள்ள தூங்கிக்கிறாரு. விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ண? ஊழியக்கார் தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஆனா நீங்க தூங்கும்போது ஊழியக்கார் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அங்க ஜெபிச்சாங்க. நிறைய சம்பவம் நடந்திருக்கு. சிம்பிளா சொல்லி முடிக்கிற என்ன ஃபர்ஸ்ட் காரியம்னா, ஒரு மனதோடு எல்லாரும் கூடி ஜெபித்தால் அந்த இடத்துல விடுதலை கத்த தருகிறார். ஆமென். என்ன தராரு? விடுதலையை தரார். இதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இதே விடுதலை இன்னொரு இடத்துல பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25 31. பவுலும் சீலாவும் சிறையில் ஒரு மனதோடு ஆராதித்தார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள். அங்கே ஒரு விடுதலை வருது. ஒன்று விடுதலை வருது. ரெண்டாவது, பைபிள் பிரகாரம் படிச்சீங்கன்னா, பைபிள்ல எக்ஸோடஸ் யாத்திரை 17:12 படிச்சீங்கன்னா, மோசே, ஆரோன், ஊர் ஒரு மனதோடு ஜெபிக்கிறாங்க. அந்த இடத்துல தொடர்ந்து கீழ்கண்ட வசனங்கள் படிச்சீங்கன்னா, 12க்கு அப்புறம் படிச்சீங்கன்னா, அமலேக்கியர் மேல ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிற ஜெபத்துல 3 காரியம் நடக்குது. ஒண்ணு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். ரெண்டாவது, விடுதலை தருகிறார். மூணாவது, வெற்றியை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனதின் ஜெபம் என்ன செய்யுது? முதலாவது, பரலோகத்தில் பிதா கேட்க உதவி செய்கிற ஒரு மன ஜெபம். ரெண்டாவது, விடுதலை கொடுக்கிறது. மூணாவது, வெற்றியை கொடுக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் வேண்டாவா? எத்தனை வேணும்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்பிள் மெசேஜ் தான். இதோட தொடர்ச்சி நைட் பிரேயர்ல பார்க்கலாம், எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்க்கலாம், இல்லை அதிகாலையில பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உணர்த்தினார் ஒரு மனதோடு கூடிய ஜெபம், அது வல்லமை உள்ள ஜெபம். இன்னைக்கு நம்ம சிரிச்சோ சந்தோஷம் பண்ணோம். இன்னும் டீப்பா நீங்க கவனமா அந்த வார்த்தை கவனித்தீங்கன்னா எப்படியெல்லாம் தேவனுடைய வல்லமை ஒரு மனதின் ஜெபத்தின் மூலம் வெளிப்படும் சொல்லி இனி வருகிற நாட்கள் அதை பற்றி நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் லேட் கட் பண்ணிடலாம்.